இல்லை, அதுதான் இவர்களுடைய நோக்கம் என்பது ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ண விடக்கூடாது. ஏன்னா குறைந்தபட்சமாக சில மாதங்கள் இந்த படத்தை அலக்களிக்கணும். அதன் மூலமாக இவருக்கு ஒரு மன உளைச்சலை கொடுக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ பாஜக விஜய் தங்கள் பக்கம் இழுப்பதற்கு ஒரு அட்டெம்ப்ட் பண்ணாங்க, அது நடக்கலை. ஸோ இந்த மாதிரி தொல்லை கொடுப்பதன் மூலமாக குறைந்தபட்சம் நீ என்கிட்ட வரல, இல்லை அதுக்கான நீ தண்டனை அனுபவிங்கிற அந்த அர்த்தத்தில் தான் இது எல்லாமே பண்ணுறாங்க. நிச்சயமாக தெரியும், நீதிமன்றத்துக்கு போனோம்னா இது உடனடியாக தீர்வு கிடைக்காது, நியாயம் கிடைக்கலாம், ஆனால் அது உடனடியாக கிடைக்காது. அதனால் இவர்களுடைய நோக்கம் இந்த இழுத்தடிப்பன் மூலமாக நிறைவேறுச்சு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, அப்போ தேர்தலுக்கு அப்புறம் தான் ஜனநாயகம்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமா. ஆனால் அதில் பெரிய சிக்கல் என்னன்னா, தேர்தலுக்கு பிறகு இந்த ஜனநாயகன் வருவதால் நடிகர் விஜய்க்கு வேணா ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கலாமே தவிர அரசியல்வாதி விஜய்க்கு வந்து எந்த நன்மையும் இல்லை. ஏன்னா இந்த படத்தில் நம்ம ஏற்கனவே சொன்ன பகவந்த் கேசரிங்கிற ஒரு மசாலா படத்தின் ரீமேக்காக இருந்தாலும் சமகால அரசியல்கள் அந்த படத்தில் கலந்துருக்காங்க. முக்கியமாக திமுக அரசை விமர்சிக்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ விஜய் என்ன நினச்சார் அப்படின்னா, இது தேர்தலுக்கு முன்பு இந்த படம் வந்தால் இது ஒரு வைப்பை கிரியேட் பண்ணும், அது வந்து திமுக மீது மக்களுக்கு வெறுப்பாக மாறி நமக்கு ஆதரவாக திரும்பும்னு கணக்கு போட்டாங்க. இப்போ தேர்தலுக்கு முன்பு இந்த படம் வரலை அப்படின்னா அது வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அந்த வகையில் தாவேகா தலைவர் விஜய்க்கு வந்து ஒரு நஷ்டம் தான்.